அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வழக்கிலிருந்து மீண்டு வருவார் என மதுரை ஆதீனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவர் தந்தி டிவிக்கு அளித்த நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். இந்த தீர்ப்புக்கு பின்னாலே சில சதி திட்டங்கள் ஏற்கனவே உருவாக்க பெற்றிருக்கிறது என்பதை நாம் காண முடிகிறது. இந்திய திருநாட்டிலே மூன்றாவது பெரிய கட்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியிலே நம்முடைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றிய அந்த வழக்கானது கர்நாடக தனி நீதிமன்றத்திலே முறையற்ற வகையிலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பின் மூலம் என்ன தெரிகிறது என்று சொன்னால், அம்மா அவர்களை அரசியல் களத்தில் இருந்தே விரட்டிவிட வேண்டும் என்று ஒரு கும்பல் இதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சதி திட்டம், சதி செயல்கள் ஒருபோதும் வெற்றி பெறாது. நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவனது பேரருளால் இந்த வழக்கிலிருந்து, இந்த தண்டனையிலிருந்து அவர்கள் மீண்டு வந்து இந்த ஆட்சிப்படத்தில் அமர்ந்து தமிழக மக்களுக்காக, ஏன் இந்திய திருநாட்டிலே வாழ்கின்ற 120 கோடி மக்களுக்காக நன்றாக உழைப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.